அனைவருக்கும் வணக்கம். கூட்டரசு கோட்பாடு என்ற தலைப்பிலே இன்றைக்கு காலை முதல் மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே காலை முதல் நம்மோடு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர், தமிழ் தேசிய பேராசான் ஐயா பே. மணியரசன் அவர்களே, பொதுச் செயலாளர் ஐயா கி. வெங்கட்ராமன் அவர்களே, இங்கே நம்மோடு வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிறோம். 26 அப்பாவிகளை காஷ்மீரிலே பயங்கரவாதிகள் சுட்டு கொன்று விட்டார்கள் என்பதற்காக இந்தியா பாகிஸ்தானையே தரைமட்டமாக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. 26 பேர். அந்த 26 பேருக்கு அனுதாபங்களை தெரிவிக்கலாம். அவர்கள் இறந்து போனதை யாருக்கும் ஏற்பதற்கு யாருக்குமே மனம் வராது. இப்படி ஒரு 26 பேர் இறந்தவுடனே இந்திய அரசு என்ன செய்கிறது? உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சிந்து நதியை நிறுத்துகிறது. சிந்து நதி என்ற அந்த ஆற்றை நிறுத்தினால் பாகிஸ்தான் தண்டிக்கப்படும். இந்த 26 பேருக்கு நீதி வழங்கக்கூடிய நிலையிலே அந்த சிந்து நதியை நிறுத்துவோம் என்று இந்திய அரசு செய்கிறது. ஒரு நதி நீரை நிறுத்தினால் அந்த மண் பாதிக்கப்படும் என்பது இந்தியாவுக்கு தெரிந்திருக்கிறது. 26 பேருக்காக நீங்கள் நதி நீரை நிறுத்துகிறீர்களே, இதே தஞ்சை மண்ணுக்கு காலங்காலமாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட அந்த கர்நாடகம் காவிரி நீரை மறுத்து கொண்டிருக்கிறதே, இது போர் கிடையாதா? இது போர் கிடையாதா? 26 பேருக்கு கண்ணீர் வடிக்கிறீர்கள். 800 மீனவர்கள் நம்முடைய கடலிலே செத்து மிதக்கிறார்கள். லட்சக்கணக்கான தமிழர்களை இனப்படுகொலை செய்து கொண்டார்கள். ஏதோ இன்றைக்கு நேற்று அல்ல, 1965 மொழிப்போர் என்ற பெயரிலே தமிழ்நாட்டிலே இனப்படுகொலை நடந்தது. 300 பேர் 400 பேர் தமிழ்நாட்டிலே இந்தி வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக சுட்டு கொல்லப்பட்டார்கள். அது இனப்படுகொலை. இந்திய அரசு இன்றைக்கு போர் பற்றி பேசக்கூடிய அதே இந்திய அரசு அந்த போரை 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு தமிழ்நாட்டின் மீது, தமிழ் இனத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காஷ்மீர் போரை பார்க்கும்போதெல்லாம் இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது தெரியுது, தண்ணீரை மறுத்தால் அது ஒரு போர். 26 பேரை ஒரு மண்ணிலே சுட்டு கொன்றால் அது போர். அந்த போரை தமிழ் இனம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ இந்த மீனவர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் சாதாரண வாழ்க்கையை இந்த மண்ணிலே நடத்திவிட முடியுமா? சாதாரண மனித வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டிலே, தமிழ் மண்ணிலே நாம் நடத்திவிட முடியுமா? ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்திருக்கான என்ன? அது வரி போர். வரி வகையிலே தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்திலே ஒரு பொருளாதார தாக்குதலை நடத்தி தமிழர்கள் வணிகம் செய்யக்கூடாது. அப்படி வணிகம் செய்பவன் தமிழில் இருந்தால் அவனை விரட்டி எங்காவது ஓடவிட செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட வரி போர் ஜிஎஸ்டி. இந்தியா முழுமைக்கும் தான் ஜிஎஸ்டி. அதில் என்ன தமிழ்நாடு கூடுதலாக பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்த தமிழ் இனம்தான் உலகிற்கு வணிகத்திலே வழிகாட்டியாக விளங்கியவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க வணிகம் செய்த இனம் இந்த இனம். எனவே ஜிஎஸ்டி என்ற வகையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் இந்தியாவில் யாரை கடுமையாக பாதிக்கிறதுனால் தமிழ்நாட்டை. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி தொகையை அவன் கொண்டு போயிட்டு இருக்கிறான். இந்திய அரசு கொண்டு போகிறான் 1.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் அவங்க வரவு செலவு போடுறாங்களே, தமிழ்நாடு அரசு என்ன போடுறாங்க? 2 லட்சம் கோடிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் கோடி தான் நம்முடைய ஒட்டுமொத்த வரவு செலவு. அதில் இவ்வளோ லட்சம் கோடின்னு கடன்றாங்க. ஆனால் எந்த கேள்வியும் இன்றி 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டியை மட்டும் இந்திய அரசு கொண்டு செல்கிறது. இன்கம் டேக்ஸ் தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் கோடி வருகிறது. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலே வெவ்வேறு துறைகளில் வரக்கூடிய அந்த வருமானங்கள், ரயில்வேயில் வரக்கூடிய வருமானம், அஞ்சலகத்திலே வரக்கூடிய வருமானம், பல்வேறு இந்திய அரசு திட்டங்கள் வழியாக இந்திய அரசு தமிழ்நாட்டிலே கொள்ளையடிக்கக்கூடிய அந்த வருமானம், தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் வைத்து இந்திய அரசு எவ்வளவு லாபம் ஈட்டுகிறது தெரியுமா?
இதே காவிரி படுகையிலே நறுமணத்திலே அவர்கள் பெட்ரோல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே டங்ஸ்டன் என்ற பெயரில் அரிட்டாப்பட்டி அழிக்க துடித்தார்கள். தென் மாவட்டங்களில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மணல்களை எடுத்து வெளிநாட்டுக்கு இந்திய அரசுடைய ரேர் எர்த் மினரல்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனம் விற்று கொண்டிருக்கிறது. யாருடைய வளம்? தமிழ் இனத்தினுடைய வளம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த இனம் இந்த வளத்தை எல்லாம் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது. அப்படியான வளம்தான் ஹைட்ரோ கார்பன், அப்படியான வளம்தான் மீத்தேன். அதையெல்லாம் எடுத்து அழித்து இந்த மண்ணை சுடுகாடாக்க வேண்டும் என்று இந்திய அரசு திட்டமிடுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? தமிழ்நாட்டை அழிக்கப்பட வேண்டிய இனமாக, தமிழ் இனத்தை அழிக்கப்பட வேண்டிய ஒரு இனமாக, தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜிஎஸ்டியில் இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. 1,00,000 கோடி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா இதை எப்படி தடுப்பது? இந்த ஜிஎஸ்டியில் வரக்கூடிய இந்த 1,50,000 கோடி எங்கே போகிறது? அதை வைத்துத்தான் பீகாரிலே அவன் பாலம் கட்டுகிறான். அதை வைத்துத்தான் அருணாச்சல பிரதேசத்தில் பள்ளிக்கூடம் கட்டுகிறான். அதை வைத்துத்தான் வடநாட்டிலே அவன் வளர்ச்சி பணிகள் என்று செய்கிறான். இந்த ஜிஎஸ்டினால் நமக்கு பாதிப்பு என்று நாம் சொல்கிறோம். இவர்கள் எல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜிஎஸ்டினால் வருமானம் பெறக்கூடியவர்கள் எந்த காலத்தில் இதை எதிர்ப்பார்கள்? இந்திய நாடாளுமன்றத்தில் 543 பேர் இருக்கிறார்கள். அந்த 543 பேரில் 40 பேர் நாம் ஒரே கருத்தோடு போய் நின்றாலும் கூட அந்த 500 பேரில் 40 பேர் என்ன செய்துவிட முடியும்? ஜிஎஸ்டி வேண்டாம் என்பது அந்த 40 பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, 500 பேர் வேணும்னுவான். எனவே இந்தியா என்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றை ஆட்சி கட்டமைப்பிலே இந்த ஜிஎஸ்டி வரி கொள்கையை, இந்த கொள்ளையை தடுத்து விட முடியாது. எனவே தான் வரி தன்னாட்சி வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே ஒரு கோரிக்கை எழுப்புகிறோம். வரி தன்னாட்சி. என்ன வரி தன்னாட்சி? வரி விதிப்பது, வரி வசூல் பண்ணுவது இரண்டும் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனத்தாயக அரசுக்குத்தான் இருக்க வேண்டும். இந்திய அரசு எந்த வரியும் வசூலிக்கக்கூடாது. ஏதோ உலகத்தில் எங்கேயோ புதுசாக எங்கேயுமே நடக்காத விஷயம் கிடையாது. பல நாடுகளிலே இருக்கிறது. சுவிட்சர்லாண்டிலே அப்படி வைத்திருக்கிறார்கள், கனடாவிலே வைத்திருக்கிறார்கள், அமெரிக்காவிலே இருக்கிறது. அவர்கள் அந்தந்த மாகாணங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் எந்த பொருளுக்கு என்ன வரி விதிக்கலாம் என்று அந்த மாநிலத்திலே அவர்கள் கூடி முடிவு செய்து வரி வசூல் செய்துவிட்டு அதிலே ஒரு பங்கை, ஒரு தொகையை அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கூட்டரசுக்கு அனுப்புவார்கள். அதில் கூடுதலாக வேணும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டரசனுடைய தலைமை அமைச்சராக இருக்கட்டும், அதிபராக இருக்கட்டும், அவர் போய் பேசுவார். இப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இருக்கிறார்னா அவர் போய் கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய செனட்டில் போய் பேசுவார். எங்களுக்கு இந்த மாதிரி போர் இருக்குது, நாங்கள் இந்த நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட போகிறோம், எங்களுக்கு கூடுதல் நிதி வேண்டும் என்று அந்த மாகாணத்தில் போய் அவர் பேசி கூடுதல் நிதியை வாங்கக்கூடிய இடத்துல அந்த நாட்டுடைய அதிபரோ அந்த நாட்டுடைய தலைமை அமைச்சரோ இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே என்ன நடக்கிறது? பல லட்சம் கோடியை நாம் இழந்து விட்டு ஒவ்வொரு பேரிடம் போது நம்ம என்ன கேட்குறோம்? 5,000 கோடி கொடுங்க, 10,000 கோடி கொடுங்க. ஒவ்வொரு பேரிடரின் போது ஆபத்து காலத்தில் தான் நம்முடைய நண்பன் யார், எதிரி யார் என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்திய அரசு எந்த ஆபத்து காலத்திலும் தமிழ் இனத்திற்கு உதவியதில்லை. சுனாமி வந்த போதும் இப்படித்தான் இருந்தார்கள். இந்த பகுதியை புரட்டி போட்ட கஜா புயலின் போதும் அப்படித்தான் இருந்தார்கள். தானே புயலின் போதும் அப்படித்தான் இருந்தார்கள். எந்த ஒரு பேரிடரை தமிழ்நாடு சந்தித்தாலும் அந்த பேரிடருக்கு ஒரு நிவாரண தொகை வேண்டும், இந்த மக்களுடைய பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டால் நம்முடைய வரிப்பணத்தை வசூல் செய்து கொண்டு அதில் ஒரு பங்கை கூட தர மறுக்கிறார்கள். இப்படித்தான் இந்தியா என்பது ஒரு ஏகாதிபத்தியமாக, இந்திய ஆதிக்கவாதிகளுடைய ஏகாதிபத்தியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தான் வரி தன்னாட்சி என்ற கோரிக்கையை ஒரு முழக்கமாக வைக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் வைக்கக்கூடிய எல்லா முழக்கங்களும் இப்படித்தான். ஒரு சிறிய அரங்கத்தில் இந்த முழக்கம் வைக்கப்பட்டாலும் கூட இது மிகப்பெரிய முழக்கமாக, வரலாற்று முழக்கமாக மாறியிருக்கிறது. 1990 பிப்ரவரி 25 தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாட்டினுடைய முதன்மை தீர்மானம் இந்தியாவை முழுமையான கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும். அந்த 90லே போட்ட தீர்மானத்தை தான் 2025ஆம் ஆண்டும் முதன்மை தீர்மானமாக போடுகின்றோம். அந்த அளவிற்கு துல்லியமாக நம்முடைய தலைவர்கள் எல்லாவற்றையும் கணித்து இந்த மாதிரி தான், இந்த போக்கிலே தான் இந்திய அரசு தமிழ்நாட்டை ஒடுக்குகிறது என்று கணித்து அதற்கேற்ப தீர்மானங்களையும் செயல் திட்டங்களை வகுக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒடுக்குமுறையிலே தமிழ்நாடும் தமிழ் இனமும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 1947க்கு பிறகு தமிழ்நாடு, தமிழ் இனம் என்பது மிகப்பெரிய அளவில் பொருளியல் ரீதியாக சுரண்டப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு 1935ஆம் ஆண்டை வெள்ளைக்காரர்கள்
ஒரு அரசமைப்பு சட்டத்தை மாதிரியாக வைத்தபோது இந்தியாவை அவன் ஃபெடரேஷன், கூட்டரசு என்றான், ஃபெடரேஷன். ஆனால் 1950களுக்கு பிறகு நேரு எல்லாம் பதவிக்கு வந்த பிறகு அதை அடியோடு தூக்கி கடாசி விட்டு ஒரு ஒற்றை ஆதிக்க அரசமைப்பு சட்டத்தை வைத்து அதைத்தான் இன்றைக்கு வரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 125 முறைக்கு மேல் அந்த அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. அந்த அரசமைப்பு சட்டம் இனியும் திருத்தப்பட வேண்டும். இந்தியாவை முழுமையான கூட்டாட்சி கொண்ட ஒரு கூட்ட அரசாக நிர்வகிக்க வேண்டும். 1990களில் நாம் வைத்த தீர்மானம் போல இந்த தீர்மானம் என்பது ஒரு மக்கள் முழக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவோம். 2019ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் திருச்சி பொன்மலையிலே ஒரு போராட்டத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுத்தது. தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு இதான் அந்த போராட்டத்தினுடைய முழக்கம். அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 600 பேர் கைதாகி அந்த பொன்மலை பணிமனையை முற்றுகையிட்டு கைதாகி ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தோம். அன்றைக்கு மாலை மே மாதம் 3ஆம் நாள் மாலை தமிழ்நாடு ஜாப்ஸ் ஃபார் தமிழ்ஸ் என்ற அந்த ட்விட்டர் முழக்கம் என்பது அகில இந்திய அளவிலே முதலிடம் பிடித்தது. மே 5ஆம் நாள் என்ன ஆயிற்று? இதுவரை அந்த சிக்கல் பற்றி வாயே திறக்காத திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 75 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலையை தமிழருக்கே உறுதி செய்வோம் என்று சட்டம் இயற்றுவோம் என்று மே 5ஆம் தேதிக்கு அறிவிக்கிறார். அதன் பிறகு ஜூன் மாதம் என்னாகிறது? இந்த முழக்கமெல்லாம் பாற்றுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவிலே, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மக்களுக்குத்தான் 75 விழுக்காடு வேலை என்று சட்டம் இயற்றுகிறார்கள். ஜூலை மாதம் தெலுங்கானாவிலே ஏற்றுகிறார்கள். அதன் பிறகு கோவாவிலே ஏற்றுகிறார்கள். அதன் பிறகு கர்நாடகத்திலே அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பா ஆட்சியில் ஒரு சட்டம் ஏற்றுகிறார்கள். அதனுடைய தொடக்க புள்ளி என்பது அந்த மே 3ஆம் தேதி அந்த 500 பேர் கலந்து கொண்ட அந்த போராட்டம், அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் ஒரு மிகப்பெரிய விளைவுகளை, சரியான கோரிக்கைகளை சரியான திசையை முன்வைத்தால் வெற்றி வரும். அப்படித்தான் இந்த முழக்கத்தை, இந்த வரி தன்னாட்சி முழக்கத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் முன்வைத்திருக்கிறது. அந்த கூட்டரசு கோட்பாடில் பல்வேறு சிக்கல்களை இன்றைக்கு பேசியிருக்கிறோம். இந்த வரி தன்னாட்சி மட்டுமல்ல, இந்த ஆளுநர் பதவி என்பது கூடாது, அதுபோல் 356 என்ற அரசமைப்பு சட்ட உறுப்பு கூடாது, இது போன்ற பல்வேறு திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் மக்கள் முழக்கமாக்க வேண்டும். ஏதோ இது வந்து நிர்வாக கோரிக்கை என்பது அல்ல, இவையெல்லாம் தேசிய உரிமை கோரிக்கைகள். இந்திய துணைக்கண்டத்திலே எப்போதெல்லாம் முற்போக்கான சிக்கல்கள் வருகின்றதோ, எப்போதெல்லாம் முற்போக்கான விஷயங்களை யார் பேசுகிறார்களோ அதை முதல்ல கடைபிடித்த இனமாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திலே முதல் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் 1923ஆம் ஆண்டு. இந்திய துணைக்கண்டத்திலே முதல் மே தினம் கொண்டாடப்பட்ட மண் தமிழ்நாடு. 1936ஆம் ஆண்டு தான் ஆசியாவிலேயே முதல் முறையாக 8 மணி நேர வேலை சட்டம் புதுச்சேரியிலே செயல்பாட்டுக்கு வந்தது. அதில் 13 தமிழர்கள் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனார்கள். இப்படி பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்திய துணைக்கண்டத்துக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய இனம் தமிழினம். அப்படிப்பட்ட இனம்தான் இந்த மக்கள் முழக்கத்தை, ஒரு கூட்டரசு கோட்பாடு என்ற முழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறது. இது வெற்றி பெறும், அதை வரலாறு சொல்லும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.